இந்த ராசிக்காரங்க எதையும் மறக்கிறதே இல்லைங்க. அதிக ஞாபக சக்தி உடையவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி செயல்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க பெரும்பாலுமே எல்லா விஷயங்களும் தேடி தேடி கத்துக்கிறதுல ஆர்வம் உடையவங்களா, ஆன்மீகத்துல அதிக ஆர்வம் இருக்கக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்கன்னு சொல்லலாங்க. உணவு விஷயமா இருக்கட்டும், ஆரோக்கிய விஷயமா இருக்கட்டும், கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். இவங்களுடைய குணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்றவங்களையும் ஒரு இலக்கு செய்யக்கூடிய குணங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட ஒரு ரொம்ப பெருசாக எடுத்துக்கிட்டு செயல்படுவாங்க. அன்பை வெளிப்படுத்த தயங்க மாட்டாங்க. முன்கோபம் உண்டுனாலுமே கோபத்தை அதிகப்படியாக வெளிப்படுத்தினதே கிடையாது. ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டா அதை சீராக முடிச்சு காட்டக்கூடியவங்களா, எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். சராசரியாக எல்லாரை விடவும் இவங்களை பொறுத்த வரைக்குமே ஒரு புத்திசாலித்தனங்கிறது சிறப்பாக இருக்கும். அன்புன்னு வந்துட்டா இவங்களை விட ஒரு அன்பு செலுத்துறதுல கெட்டிக்காரங்க யாருமே இல்லைன்னு சொல்லலாம். இப்படிப்பட்டவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கன்னிராசி அன்பர்கள் தாங்க. இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், அது எல்லாமே இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே கன்னிராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நீங்கள் பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபராக இருந்தால், ஜோதிட ரீதியாக நீங்கள் தீர்வு காண விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். தொடர்ந்து இந்த வார காலகட்டங்களில் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் வெற்றி கிடைக்கும். மனசில் தன்னம்பிக்கை கூடி வரக்கூடிய நேரம். துணிச்சலாக எதில் ஈடுபடுவீங்க. எதிர்பார்க்கக்கூடிய பல நன்மைகள் உங்களுக்கு இந்த நேரம் காத்திருக்குதுன்னு சொல்லலாம். உங்கள் எண்ணப்படி தான் எதுவுமே நடக்கும். அதனால் நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்துங்க. ரொம்ப முக்கியமாக மற்றவங்க பிரச்சனைகளை தீர்வு காண்றதுல தான் நாட்டு அதிகரிக்கும். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மற்றவங்க விவகாரங்களை தலையிடாமல் இருக்கிறது நல்லது. கௌரவம், அந்தஸ்து இது எல்லாமே உயர்ந்து வரும். கொஞ்சம் வீண் செலவு இந்த நேரம் உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதால செலவுகளை சிக்கனப்படுத்த பாருங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத்தியாவசியமான செலவாக இருந்தால் மட்டும் நீங்கள் மேற்கொள்றது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவங்க தொழில் விரிவாக்கம் செய்யக்கூடிய முயற்சிகளை ஈடுபடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. அதுக்கு தேவையான பண உதவியும் கிடைக்கும். அதே மாதிரி கொஞ்சம் தொழில் வாழ்க்கையில் போட்டிங்கிறது இல்லாமல் இல்லை, இது ஒரு பக்கம் கவலையாக இருந்தாலுமே உங்களால் சமாளிக்க முடியும்னு சொல்லலாம். வேலையில் பொறுத்த வரைக்குமே உங்கள் திறமையால் அலுவலக பணியை சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. புதிய நபர்களுடைய நட்பு கிடைக்கிறதால மகிழ்ச்சியான தருணங்களும் இந்த நேரம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய வாய்ப்பு, மனைவி குழந்தைகள்னு சந்தோஷமாக பொழுது கழிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. ஆன்மீக பணிகளில் நாட்டு அதிகரிக்கும். அதே போலவே பொன்பொருள் சேர்க்கை உண்டாகுன்னு சொல்லலாம். நண்பர்கள் மூலமாக உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வாகன வழியிலையும் லாபம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகலாம். குடும்ப வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க பாருங்க. வெளிநபர்களுடைய தொடர்புகளையும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குறிப்பாக எதிர்பாலின வகையில் இந்த நேரம் கவனமாக இருந்துக்கங்க. பெண்களாக இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு என்னப்படி உங்களுடைய காரியங்கள் செஞ்சு முடிக்கக்கூடிய சூழ்நிலை சாதகமாக அமைஞ்சிருக்குது. முடிஞ்ச வரைக்குமே செலவுகளை குறைக்க திட்டமிட பாருங்க, அதுதான் நல்லது. கௌரவம் உயர்ந்து வரும். குழந்தைகளுடைய நிலையில நல்ல மாற்றம் தான். குறிப்பாக மாணவர்களாக இருக்கக்கூடியவங்க எந்த சின்ன சந்தேகமாக இருந்தாலும் உடனடியாக போக்கிக்கிறது நல்லதுங்க. நீங்கள் விருப்பப்பட்ட பள்ளி கல்லூரிகளில் சேரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கல்வி நிலையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றி தான். திட்டமிட்டு செயல்பட்டாலே முன்னேறக்கூடிய காலமாக இந்த காலம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக உங்கள் ராசி அதிபதியான புதன்கிழமை நாட்களில் நீங்கள் உங்கள் ராசி அதிபதியான புதன் பகவான தீப ஏற்றி வழிபாடு செஞ்சு பாருங்கள். இது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். எந்த சிக்கலான பிரச்சனையாக இருந்தாலும் புத்தி சாதுரியமாக செயல்படக்கூடிய தன்மைங்கிறது உங்கள் ராசி அதிபதியை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறதால உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாங்க. இது வரைக்குமே கணவன் மனைவிக்கிடையே சிக்கல்கள்ங்கிறது ஏதாவது ஒரு வகையில் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கும். ஆனால் விரைவில் நிவர்த்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எந்த பிரச்சனையும் வளர விடாமல் பார்த்துக்கோங்க போதும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்க. அதே சமயம் குடும்பத்தினரோட வெளியூர் பயணம் இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு, இறை வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே சண்டை வராமலாம் இருக்காது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தன்மையை நடந்துக்கிறது நல்லது. மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும்னா எதுவுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம். ஈகோ பார்க்குறது வேண்டாம். பெற்றோர்களுடைய உறவினர் வகையிலும் சரி, இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்க. பழைய கடன் பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உடல் ஆரோக்கியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த காது, மூக்கு, தொண்டை ஹார்மோன் தொந்தரவு மாதிரி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் பாருங்க. உஷ்ண சம்பந்தப்பட்ட பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உடலை நேரேற்றமாக வச்சிருக்கிறது நல்லது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நன்மையும் தீமையும் கலந்த மாதிரி தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தினமுமே நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய
விஷயங்களை தொடர்ந்து கவனம் செலுத்திட்டு வந்தாலே போதும் உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. பொதுவாகவே இந்த காலம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நிச்சயம் நல்ல மாற்றம் தான். இது வரைக்கும் ராசியில் அமர்ந்திருந்த கேது நகர்ந்தாலுமே ராசிக்கு முழுமையான தடையில்லாத குரு பார்வை கிடைக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அதோட 6ஆம் இடம் ராகுவோட பயிற்சியால் வலுப்பெற்று இருக்கிறது. இந்த வேலை வாய்ப்பு, தொழில், வணிகம் மாதிரியான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விரும்பின இடத்துக்கு இடமாற்றம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இடமாற்றம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. குரு சுக்கிர பரிவர்த்தனையால வீட்டில் இனி சுப நிகழ்வுகள் நடக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி வாகன யோகம் வாங்கக்கூடிய விஷயம், பழைய வாகனத்தை வித்துட்டாவது புதிய வாகனம் வாங்குறது மாதிரியான விஷயங்கள் இந்த நேரம் ஏற்பட போகுது. வீடு மனம் வாங்குறதுல ஏற்பட்டிருந்த சிக்கல்களும் தீரக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் செவ்வாய் நீச்சடைஞ்சிருக்கிறதால ஒவ்வொரு செயலையும் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துட்டிங்கன்னா எந்த பாதிப்புமே இல்லைங்க. வார மத்தியிலிருந்தே அஷ்டமத்தில் சூரியனும் புதனும் இணைஞ்சிருக்கிறார். 12க்குரிய சூரியன் 8ல் மறையறதால மறைமுக யோகம் செய்யினாலுமே அஷ்டமத்துக்குரிய சில கஷ்டங்கள் வராமல் இருக்காது. கொஞ்சம் எதிலுமே விழிப்புணர்ச்சியோட இருக்க பாருங்க. குறிப்பாக இந்த நேரம் என்ன சொன்ன மாதிரி தான் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க. அதிகப்படியான பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இதனால உடலில் அசதி, சோர்வு ஏற்படலாம். மொத்தத்தில் இந்த நேரம் எதிர்பாராத பல நல்ல மாற்றங்களும் காத்திருக்குது. பேச்சில் கவனமாக இருந்துட்டா மற்ற வகையில் உங்களுக்கு இந்த நேரத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொல்லலாம். சனிக்கிழமை நாட்களில் பெருமாள் கோவிலுக்கு போய் தீபேற்றி வழிபாடு செய்ய பாருங்க. அனுமன் வழிபாட்டையும் தொடர்ந்து செஞ்சுட்டு வரது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசி என்பவர்கள் எந்த நாளுமே குலதெய்வ வழிபாட்டை மறக்காம கடைபிடிச்சிட்டு வரதும், குலதெய்வத்துக்கு இஷ்டப்படையிலிட்டு நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் நல்ல பலனை தருங்க. வேலை ரீதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நேரடியாகவே மேலதிகாரிகள் இந்த நேரம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இதனால ஆதரவு கூடி வரும். வேலையில நல்ல மாற்றம் தான். வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே சின்ன தொழிலில் விரிவாக்கம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. வங்கியில் கடன் உதவி கேட்டாலுமே கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். இந்த நேரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வியாபாரிகளுக்கு உண்டுன்னு சொல்லலாம். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு பண தேவை இந்த நேரம் இருக்குங்க. தேவைக்கேற்ற மாதிரி பண வருமானமும் அமையும். அதே மாதிரி வாழ்க்கை துணையோட உறவினர் வழியிலும் இந்த நேரம் நல்ல மாற்றம் காத்திருக்குது. குறிப்பாக மாமியார் மருமகள் உறவு நல்லபடியும் அமையும். உறவினர்கள் விருந்தினர் வருகை இந்த நேரம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மகிழ்ச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த மாதங்களில் நீங்கள் பல நாள் கண்ட கனவு பழிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் வெளியூர் பயணம் அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். சொந்த ஊருக்கு போகிறது, வேலை ரீதியாக வெளியூருக்கு போகிறது, இந்த மாதிரி அலைச்சல் கொஞ்சம் இருக்குன்னே சொல்லலாம். ஆனால் பயணத்தால் பலன் கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் உழைப்பு வீண் போகாதுன்னு இந்த நேரம் சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் பல வகையிலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நல்ல மதிப்பை பெற போகிறீங்க. ஏன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்கன்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு வகையில் மனசில் டென்ஷன் மட்டும் இல்லாமல் இருக்காது. இந்த நேரம் யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களே தொடர்ந்து செய்ய பாருங்கள். வீடு வாகனம் தொடர்பான செலவு எல்லாமே இந்த நேரம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்குமே தடங்கள்ங்கிறது இந்த நேரம் இல்லை. சாதுரியமாக செயல்பட்டா, சாதுரியமான பேச்சு இந்த நேரம் கொண்டு வந்தாலே வியாபார ரீதியாக நல்ல மாற்றம் தான். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாலுமே அது சரியாகிடும். கணவன் மனைவிக்கிட்டே விட்டு கொடுத்து போனாலே பல வகையிலும் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுடைய தேவையை நீங்கள் பூர்த்தி செய்ய முயற்சி செய்வீங்க. இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக கன்னிராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலனை பெற போறீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்களும் விடுவங்களுக்கு இந்த நேரம் தவிர்க்க முடியாத சுப செலவுகள் கொஞ்சம் உண்டுன்னு சொல்லலாங்க. முக்கியமாக இந்த நேரம் பயன் அதிகமாக இருக்கும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்பு இருக்குன்னு சொல்லலாம். எதிர்காலத்துக்குன்னு ஒரு நல்ல அஸ்திவாரத்தை போட போறீங்க. சிலர் கூட்டு முயற்சி செய்யணும்னு ஆசைப்படுவீங்க, கூட்டு தொழில் செய்யணும்னு ஆசைப்படுவீங்க. இந்த நேரம் அது வழியிலும் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தோட கூட்டாக சேர்ந்து தொழில் செய்து லாபம் பார்க்கக்கூடிய நேரமாகவும் இந்த நேரம். அதாவது நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் இந்த நேரத்தில் வருமானம் ஈட்டக்கூடிய வாய்ப்பு பெற போகிறாங்க. அதனால் பொருளாதார நிலையில் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல மாற்றம்னு சொல்லலாம். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க. தொழில், வேலை, உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சிறப்பான நேரம் தான். சேமிப்பு உயர்ந்து வரும். உங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வரும். உங்கள் உழைப்பு இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே வீண் போகாதுன்னு சொல்லலாங்க. முழுமையான பலன் பெறக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் எந்த இடையூறு இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு நடக்குங்க. உங்கள் தன்னம்பிக்கையாலையும் தைரியத்தாலையும் தான் எல்லாத்தையும் இந்த நேரம் நீங்கள் எதிர்த்து நின்று சாதிக்க போகிறீங்க. பல வகையில் வெற்றியும் பெற போகிறீங்க. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் கடமையை நீங்கள் சரிவர செஞ்சாலே போதும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. பொருளாதார நிலையில் எந்த பிரச்சனையுமே இல்லை. சின்ன சின்ன வைத்திய செலவு தான் கொஞ்சம் இந்த நேரம் வந்து போகணும்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் உடல் நிலையில் கவனமாக இருங்க. மனசில் இருக்கக்கூடிய இந்த விரக்தி நீங்கள் நீக்கினாலே போதும். தேவையில்லாத குழப்பத்தை நீக்கினாலே போதும். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது. தாசா புத்தி சாதகமாக இருந்தால் இந்த நேரம் புதுசாக நிலம், வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டாகுன்னு சொல்லலாம். மனசில் ஆறுதலான நேரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு இல்லை. நம்பிக்கையோடு செயல்பட்டாலே போதும். உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. தினமுமே அன்றாட நீங்கள் செய்யக்கூடிய பணிகளில் முழு கவனம் செலுத்திட்டு வந்தாலே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது.
தொடர்ந்து ஏதாவது ஒரு வகையில் தடையாகவே நீங்கள் சந்திக்கிறீங்கன்னா தினமுமே நீங்கள் விநாயகர் பெருமான் வழிபாட்டை செய்கிறதும், விநாயகரை அகவலைப்படுத்திட்டு ஸ்ரீ கணபதியை தொடர்ந்து நீங்கள் வணங்கிட்டு வரதும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையிலும் பல நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கன்னி ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க.